இதில் அடிச்சிடும் உடச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அவனுக்கு இன்றைக்கி முட்டை சாதம். முட்டை சாதம் எப்படி செய்யலான்னா, நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்து சாதத்தை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அதில் முட்டையை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி அதில் ஊற்றி பெரட்டி நல்லா பொல பொலன்னு வர கொடுக்கலாம். இவனுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பெலாம் வாயில் பட்டுச்சுன்னா பிடிக்காது, வெங்காயம் பட்டா பிடிக்காது. அதனால இவனுக்கு இந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் 2 ஸ்பூனு. இதில் சாதத்தை போட்டுக்கிறேன். அதனால அவனுக்கு பிடிக்காது, அதை போட்டுட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதனால் சாதத்தை போட்டுருமா, தீ கம்மியாக வச்சுக்கணும். ஆனால் இந்த பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கும் வச்சுட்டு பாருங்க, முட்டை மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கோம். போடு போடு போடு. இங்கே மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுங்க. போடு, சீக்கிரம் போடு. உப்புத்தூள் போடல, போடு போடு. கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் குட்டியாக வாங்கி வச்சுருக்கோம். பாருங்க, பெருசும் இருக்குது, குட்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். போட்டு நல்லா அடிச்சிட்டோமா, அடிச்சுட்டு இதை எடுத்து சாதம் கொஞ்சம் வறுப்பட்டுருக்கு அது ஊற்றிடும். 2 முட்டை கூட போட்டுக்கலாம். அவன் சாப்பாடு கொஞ்சமாக கொடுக்குறான் டயத்துக்கு. சத்தியா இதை வந்து குடி, சாப்பிட முடியலன்னு. அதனால இதை பிடிச்சிக்கோ. அதனால நம்ம செய்கிறோம். நல்லா சுரண்டி விட்டுனா அடி பிடிக்கல, பிடிக்கும். சில்வர் எண்ணெய் சட்டியில் நல்லா பொல ஆகிறதுக்காக நம்ம இப்படி கிண்டணும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் தான் இது கொடுத்துட்டு மீன் வறுவல் கொடுத்துருவோம். வெறா மீன் அது வறுவல் கொடுத்துருவோம். இந்த சாதம் குழம்பு சாதம், அவனுக்கு மீன் குழம்பு சாதம் வந்து நம்ம ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவோம். இதை வந்துச்சு பாருங்க, அவ்வளோதான். இந்த நிறம் மாறாமல் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கலாம். அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, வெங்காயம் கூட இருக்கக்கூடாது, தக்காளி கூட இருக்கக்கூடாது. அதனால இது ஹெல்த் தான். இதில் இன்னொரு முட்டை கூட நம்ம போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால இது போட்டுக்கலாம். எண்ணெய் நம்ம ஊற்றினதே போதும், எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. முட்டை சேர்த்துக்கலாம், இது போதும். இது முட்டை தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சத்தியா உப்பு தான் கம்மியாக போட்டிருக்கு. சத்தியா எப்பொழுதுமே அப்படிதான் செய்யும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முட்டை ஸ்மெல்லு இருக்காது. பெப்பர் வந்து சும்மா எதுலேயும் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது. சாதத்தில் பெப்பர் எவ்வளோ போட்டாலும் காரம் தெரியாது, எவ்வளோ பெப்பர் போட்டாலும் காரம் தெரியாது. அதனால் நம்ம அப்படி போட்டு இது லஞ்சு பேக்கர் ரெசிபி பிள்ளைங்களுக்கு மத்தியானத்துக்கு கொடுக்கலாம். இல்லை வெங்காயமெல்லாம் சாப்பிட்ற பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். தாளித்து இதையும் போட்டு கொடுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இதே முட்டை வந்து முன்னாடி எதுக்கு சாதத்தை முன்னாடி போடுறதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி முட்டை சேர்ந்துடும். சாதத்துலேருந்து தனியாக இருக்காது முட்டை. நீங்கள் முட்டையை நம்ம முன்னாடி போட்டோம்னு வச்சுங்க, முட்டை நல்லா வெந்துடும், சாதமும் முட்டையும் சேராது. அதுக்காக தான் இப்படி செய்கிறது. இது உங்களுக்கு கரெக்டாகிடுது. இதெல்லாம் அடி பிடிக்கல, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இது சில்வர் இதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இது செய்கிறோம். நல்லா இருக்குது. இது போல் கொடுங்க குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தி சாப்பிடுங்க. சாதம் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே கைஸ், ஓகே. எங்கள் வீட்டில் மீன் வறுவல் எடுத்தது. அவனுக்கு மீன் வறுவலும் முட்டை சாதமும் இன்னைக்கு. ஓகே, பை பை. இதெல்லாம் லஞ்ச் பேக்கு. முட்டை சாதம் வச்சுருக்கேன், சாஃப்டாக இருக்குது. நல்லா முருவை வறுத்தாலும் வறுத்துக்கலாம். அவனுக்கு பொலன்னு இருக்க வேணாலும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, மீன் வறுவல், மீன் இருக்கு. ஓகே ஓகே, பை பை. சாப்பாடு கொடுத்துட்டு ரெசிபி ஏதாவது போடுறேன்.